அவருக்கும் போன ஒரு பழக்கம் நடக்கும் இல்லையா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க மகள் வந்திருக்கேன் ஏசப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கேன் ஏசப்பா. சொல்லுவா, உங்க மகள் வந்திருக்கேன் ஏசப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கேன் ஏசப்பா. சமாதானம் சந்தோஷம் நீங்கப்பா, எனக்கு சமாதானம் சந்தோஷம் நீங்கப்பா. வல்லமையை விளங்க வாங்கப்பா, உங்க வல்லமையை விளங்க வாங்கப்பா. உங்க மகள் வந்திருக்கேன் ஏசப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கேன் ஏசப்பா. சமாதானம் இல்லையே ஏசப்பா, சமாதானம் இல்லையே ஏசப்பா, எனக்கு சந்தோஷம் எல்லாமே நீங்கப்பா. சொல்லுமா, சந்தோஷம் எல்லாமே நீங்கப்பா. உங்க மகள் வந்திருக்கேன் ஏசப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கேன் ஏசப்பா. நீங்க ஏசப்பா பிள்ளைங்க தானே? அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க, நம்ம எல்லாரும் உங்க பிள்ளைகள். அல்லேலூயா அல்லேலூயா. என் கண்ணீரை கண்டவரே ஏசப்பா, என் கண்ணீரை கண்டவரே ஏசப்பா, என் கரம் பிடித்து நடத்துபவரும் நீங்கப்பா, என் கரம் பிடித்து நடத்துபவரும் நீங்கப்பா. உங்க மகள் வந்திருக்கேன் ஏசப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கேன் ஏசப்பா. பல கேள்விகளை கேட்கும் போது ஏசப்பா, பல கேள்விகளை கேட்கும் போது ஏசப்பா, பதறுதேன் மனம் ஏசப்பா, உங்க பதிலுக்காக காத்திருக்கேன் ஏசப்பா. அல்லேலூயா. நிறைய பேர் நம்மளை பார்த்து என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுங்களா? அல்லேலூயா. என்ன ஏசு ஏசுன்னு சொல்லி 24 மணி நேரம் சர்ச்சைக்கு போடுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, அல்லேலூயா போடுறீங்க. உங்கள் வீட்டில் ஏன் வியாதி இருக்குது, உங்கள் வீட்டில் ஏன் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு ஏன் கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. அதுதான் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும் பொழுது நம்ம உள்ள எப்படி இருக்கா? பதறுதான். ஐயோ என்ன பதில் சொல்றது, என்ன பண்றதுன்னு சொல்லி. ஆனால் ஒன்றுக்கு கவலை, அவருக்கு பிள்ளையாகி நமக்கு பாடுகள் உண்டு. அல்லேலூயா. பாடு இல்லாத பிள்ளைகளால் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. பாடு இல்லாத பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள்? நம்ம பாடு இருந்தாதான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. அவருக்கு பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு அவர் சிலுவையை சுமக்கிற பாத்திரம் இருந்தாதான் அவருக்கு பிள்ளையா இருக்க முடியும். இந்த பூமியில நமக்கு பாடுதான், உபத்திரம் தான், கண்ணீர் தான், வேதனை தான். ஆனா அதுக்குள்ளதான் நமக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. நமக்கு உண்ண உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, தாங்கி நடத்துகிற இயேசு. அல்லேலூயா. இந்த நேரத்துல இந்த 1.5 வருஷ காலமாக 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசத்திலிருந்து நமக்கு எல்லாம் என்ன வந்தது? உலகம் முழுக்க கொள்ளை நோய் வந்துச்சு இல்லையா? கொரோனாங்கிற நோய் வந்தது. இப்போ ஒமைக்ரான் வருது. அல்லேலூயா. எந்த கிரான் வந்தாலும் ஆண்டவராய் இயேசு நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. கொள்ளை நோய் வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. பயப்படவே பயப்படாதீங்க. அல்லேலூயா. சவால் கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொரோனாவே கொரோனாவே கொள்ளை நோய் கொரோனாவே, உலகத்தை கலக்கிடும் கொள்ளை நோய் கொரோனாவே. சொல்லுமா, கொரோனாவே கொரோனாவே கொள்ளை நோய் கொரோனாவே, உலகத்தை கலக்கிடும் கொள்ளை நோய் கொரோனாவே. ஓடிப்போ நீ, ஓடிப்போ ஓடிப்போ நீ, ஓடிப்போ இயேசுவின் நாமத்திலே ஓடிப்போ, இயேசுவின் ரத்தத்திலே ஓடிப்போ. கொரோனாவே கொரோனாவே சொல்லுங்க. கொரோனாவே கொரோனாவே கொள்ளை நோய் கொரோனாவே, உலகத்தை கலக்கிடும் கொள்ளை நோய் கொரோனாவே. என் இயேசு வருகிறார், ஓடிப்போ, என் இயேசு
வருகிறார், ஓடிப்போ, எரிந்து சாம்பலாய் மாறிப்போ, எரிந்து சாம்பலாய் மாறிப்போ. கொர்னாவே கொர்னாவே கொள்ளை நோய் கொர்னாவே, உலகத்தை கலக்கிடும் கொள்ளை நோய் கொர்னாவே. அப்படியே நம்ம திருப்பி சொல்லுவோமா? இப்ப என்ன நோய் பாப்பா? ஒமேக்ரான். ஹல்லேலூயா. ஒமேக்ரான் நோய் இப்ப என்ன பண்ண போகுது? ஒமேக்ரான் ஒமேக்ரான் உனக்கு தான் கேடுறான். எப்படி? ஒமேக்ரான் ஒமேக்ரான் உனக்கு தான் கேடுறான். போ போ இயேசுவின் நாமத்திலே போ போ. இப்ப சொன்னாங்க மூணாவது ஆள வருது திருப்பி ஒரு லாக்டவுன். ஹல்லேலூயா. எந்த லாக்டவுன் வந்தாலும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கைகளை சேருங்க. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட ஓடி வந்து எங்க ஜனங்களை பார்க்க முடியாம போயிடுதோ, நமக்கு லேட் ஆயிடுதோ பாருங்க. சரியான நேரத்துல ஒரு ஆட்டக்கார அமைச்சு குறிக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தரை கொண்டு வந்துக்கிறார். ஹல்லேலூயா. வழியில வந்து நம்ம காக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அல்ல கரங்களை தட்டி நான் பாட்டு பாடுற அந்த பாட்டு நீங்க ரெண்டாவது அடி சேர்த்து பாடுறீங்களா? ஹல்லேலூயா. உண்ண உணவு கொடுத்தவரே சோத்திரம், கொடுக்க உடை தந்தவரே சோத்திரம். சொல்லுமா? உண்ண உணவு கொடுத்தவரே சோத்திரம், கொடுக்க உடை தந்தவரே சோத்திரம், தங்க வீடு தந்தவரே சோத்திரம், தங்க வீடு தந்தவரே சோத்திரம், தாங்கி என்னை நடத்துகின்றேன் சோத்திரம், தாங்கி என்னை நடத்துகின்றேன் சோத்திரம் சோத்திரம். உண்ண உணவு கொடுத்தவரே சோத்திரம், கொடுக்க உடை தந்தவரே சோத்திரம், என் கண்ணீரை கண்டவரே சோத்திரம், என் கண்ணீரை கண்டவரே சோத்திரம், என்னை கரம் பிடித்து நடத்துகின்றேன் சோத்திரம், என்னை கரம் பிடித்து நடத்துகின்றேன் சோத்திரம் சோத்திரம். உண்ண உணவு கொடுத்தவரே சோத்திரம், கொடுக்க உடை தந்தவரே சோத்திரம். ஹல்லேலூயா. தங்க வீடு. இந்த ஊர்ல நமக்கு தங்குறதுக்கு வீடு இல்லாம இருக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா நமக்கு ஒரு வீடு இருக்கு. எங்க வீடு இருக்கு? இங்க ஓலை வீடு கிடையாது, மாடி வீடு கிடையாது, சீட்டு போட்ட வீடு கிடையாது. ஆனா நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு. என்ன வீடு? தங்க வீடு. தூரத்திலே பரலோகம் தெரியுது, அங்கே தேவர் கூட்டம் பாடு சத்தம் கேக்குது. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னாவே, தாவீது மைந்தனுக்கு ஓசன்னாவே. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. தூரத்தில் என்ன தெரியுதா? பரலோகத்தில் இருக்குது நமக்கு பொக்கிஷம். ஹல்லேலூயா. என்னோட அம்மா வந்தாங்க, அதுக்குள்ள நம்ம பரலோகத்துக்கு போசணும்னு நினைக்காது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் தான் நமக்கு பொக்கிஷங்கள். இங்கே வந்து நம்மளை சீர்படுத்திட்டு இருக்கிறாரு. எவ்வளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ, எவ்வளவு நம்மளை சீர்படுத்த முடியுமோ, சிறப்படுத்த முடித்து அவருக்கு உகந்ததா அங்கேருந்து வரும்போது நம்ம ரெக்கைகள் அடித்து பறக்கணும்னா இங்கே நம்ம ஒடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நெருக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எப்படியாவது இந்த மாதம் முடியறதுக்குள்ள நான் பார்க்கணுன்ற ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா. எல்லாரும் தாகத்தோட 2-3 முறை வர முடியலையே, அந்த ஒரு ஏக்கத்தை ஆண்டவர் இன்னைக்கு நீக்கி வைத்து உங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லாருமே ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமான நாட்களில் எந்தெந்த நாட்களில் இங்கே வரக்கூடும்னு தேவன் எனக்கு நியமித்து இருக்கிறாரோ அதில் சுகபத்திரமாக வந்து சேரவும், அவனுடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளவும் ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன சாட்சி. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிதான காரியத்தை ஆண்டவராகிய இயேசு எனக்கு செய்தார். கடந்த நாளில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த காதில் பிளட் வருதுன்னு சொன்னா அதோடு வந்துட்டு போனேன். 9வது மாதம் வந்தேன். அதுக்கப்புறம் நான் வரல இல்லையா? 9வது மாதம் வந்தேன். 10-11 வரல. ஹல்லேலூயா. 2 மாதம் வரலம்மா. 9வது மாதமா அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு ஆண்டவராய் இயேசு எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு விடுதல் என்ன தெரியுங்களா? இந்த சாட்சி நீங்கள் அநேகருக்கு போய் சொல்லணும். ஹல்லேலூயா. மண்டையில் ஏற்கனவே 2005 ரத்த குழா வெடித்து மண்டை மூளையெல்லாம் காலி.
ஆனால் அதிலேயே தான் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, என்னை ஓட வச்சுட்டு பேச வச்சுட்டு இருக்காரு. ஆனால் ஒரு 10 மாதத்துக்கு முன்னால் அந்த மண்டையில் அந்த மூளை கலங்கி இருக்கிறத ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா எனக்கு கொடுத்தா சுகத்தை கொடு, எடுத்தா எடுத்துருன்னு சொன்னேன். வச்சார் உயிரை. கடந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இரவு கடுமையான காது வலி, பிளட்டு ஓவராக ஓடிட்டே இருக்குது. டாக்டர் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டு பஞ்சு, இந்த பாருங்க கை இவ்வளோ நீட்டு பஞ்சு வீட்டுக்கு சிகரெட் மாதிரி வச்சு உள்ளே வச்சு திணிச்சு மருந்து வச்சுட்டான். ஏன்னா அவ்வளோ தூரம் மண்டையில் ஓட்டேன். அல்லேலூயா. வச்சுட்டு இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணினாலும் சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உள்ள காதுக்குள்ளே இருக்கிறது செவிப்பாறையில் ஒட்டி சுற்றி இருக்கிற ஒரு சதை கூட இல்லை. அல்லேலூயா. எலும்பும் உடஞ்சி வந்துட்டு சதையும் ஒழுங்கு வந்துட்டு இவங்க எதை வச்சு எப்படி ஆப்ரேஷன் பண்ண முடியும்? அது கஷ்டம்தான். இருந்தாலும் பிளாஸ்டிக் சர்ஜரிகள் பண்ணுறது நல்லது, அது மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அருமையான தேவை பிள்ளைகளே, ஏன் இந்த நான் சாட்சியை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. நேரத்தில் எல்லாம் கலங்கிருந்து என் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டு பெரம்பூரில் இருக்கிற டாக்டருக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த டாக்டரை போய் பார்க்கலாமான்னாங்க. அப்போ நான் ஒன்று சொன்னேம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுமா, இன்னைக்கு டைம் கொடு, நாளைக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். நவம்பர் 5 வந்தேனா? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பயங்கர காது வலி வந்து அந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நான் சாட்சி சொன்னேன். என்னென்ன ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியல. மறுநாள் அப்பாயின்மெண்ட்டு. அப்போ நான் 1:30 மணிக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். 10 மணிக்கு என்னோட பேத்தி சின்ன பொண்ணு வந்து காதில் கை வச்சு நான் சொன்னேன், சின்ன பிள்ளைங்க ஜெபத்தை ஏசப்பா கேட்பாருமா, நீ பாட்டிக்கு ஜெபம் பண்ணிட்டு போ அப்படின்னேன். அவள் கையில் வச்சு ஜெபம் பண்ணா. என்ன ஜெபம் பண்ணா தெரியுமா? ஏசப்பா எங்கள் பாட்டி வந்து உங்கள் ஊழியம் செய்கிறாங்க, உங்கள் ஊழியக்காரி தானே, அவங்களுக்கு வழியில் இப்படி துடிக்கிறாங்களே ஏசப்பா, பொழுது விடியறதுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கணும், சின்ன பிள்ளைங்க ஜெபத்தை நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லி ஜெபம் மட்டும் போயிட்டான். ஜெபிச்சா அந்த மாத்திரமே அந்த வலி குறைஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆனால் திருப்பி மிட் நைட்டு 1:30 மணிக்கு மறுபடியும் வலி எடுத்து பிளட் வர ஆரம்பிச்சிச்சு. காது உள்ள பாம்பு கடிக்கிற மாதிரி கடிக்குது. என்னால் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஏசப்பா இதுக்கு மேலே என்னால் அந்த வலி தாங்க முடியாது, ரத்தம் கூட வெடிச்சப்போ கூட நான் தாங்கிட்டேன், இப்போ என்னால் அது முடியல, அவ்வளோ ஒரு விளைவினம் ஆகிப்போச்சு, வலிக்கு தாங்கல. அப்போ நான் போய் நிற்கிறேன். 1:30 மணிக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு பாட்டை கொடுக்குறாரு. ஏன் இந்த பாட்டெல்லாம் பாடுறேன்னா, ஒரு நேரத்திலையும் கஷ்டப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது, வியாதியில் இருக்கும்பொழுது, பல பிரச்சனைகள் வரும், ஏதாவது அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு பாடல் மூலமாக தான் என்னை ஆறுதல் படுத்துவார். அந்த வேத வசனத்தோடு கொடுப்பார். அந்த வசனம் என்ன ஆற்றும். அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தில் ஒரு பாட்டை கொடுத்தாரு. உண்மையின்றி இந்த உலகத்தில் தெய்வம் வேறும் இல்லைன்னு சொல்லி பாடி கடைசி வசனத்தை, நமக்கு நேரம் இல்லை அதனால் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அந்த கடைசி வரியை என்ன எழுதுறேன்னா, வியாதியின் கொடுமையிலே விழுந்து நான் கிடக்கையிலே விரைந்து வந்து சுகம் தந்த நல்ல மருத்துவரே செய்யா, விரைந்து வந்து சுகம் தந்த நல்ல மருத்துவரே செய்யா, உம்மை விட உலகினிலே தெய்வம் வேறில்லை. இந்த பாட்டை கொடுத்தாரு. அதை எழுதி கடைசி வரை படித்தேன். என் காது வலி நின்று போச்சு, பிளட்டு நின்று போச்சு. அல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைங்களை பாருங்க, இந்த காதில் முன்னெல்லாம் அவங்களுக்கு தெரியும், பஞ்சு வச்சுட்டு வருவோம், பஞ்சு வச்சுட்டு இதோட அவங்க காற்றுல தண்ணி போக முடியாது, காற்று போக முடியாது, எது போனாலும் பிரச்சனை வந்துடும். இந்த 2 மாத காலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் என்ன மோர் சாப்பிட்டாலும் சரி, தயிர் சாப்பிட்டாலும் சரி, மழையில் நினைஞ்சு தான் இந்த 2 மாதம் இந்த இடைவிடாத பெற்ற மழையிலையும் ஒரு நாள் கூட நான் ஊழியத்தை நிறுத்தலை. அல்லேலூயா. என்ன கேட்டேன், ஆண்டவரே இந்த ராத்திரி எனக்கு சுகம் கொடுக்கணும், சுகத்தை கொடுத்தீங்கன்னா ஊழியத்தை செய்கிறேன், எடுத்துக்கிட்டீங்கன்னா மடியாண்ட வந்துடுறேன். அல்லேலூயா. ஆனால் எடுத்தாரா? இன்னும் ஓட வச்சுட்டாரு. எல்லாம் சொன்னாங்க, இந்த மழை காற்று அடிக்குது, புயல் காற்றுல எங்கம்மா போறீங்கன்னாங்க. இங்கே வரேன்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஏன் இந்த சாட்சி சொல்கிறேன்னா, இன்னைக்கு உங்களுக்கு பலவீனம் இருக்கலாம், ஒரு சோர்வுகள் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். வைராக்கியமாக நீங்கள் செவிங்க. தேவன் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வாரே, என்றைக்கு செய்வார், என்றைக்கு செய்வார், என்றே செய்வாரே. சொல்லுமா, அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வாரே,
இன்றைக்கு செய்வார், இன்றைக்கு செய்வார், இன்றே செய்வாரே. கலங்காதே கண்மணியே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வாரே. இன்றைக்கு செய்வார், இன்றைக்கு செய்வார், இன்றே செய்வாரே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.